ஏசப்பா கிருப 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 கிருப. தகப்பனே நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி. தகப்பனே இப்பொழுது உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரத்திலிருந்து மன்னாவை நீங்கள் தாங்க. இந்த சத்திய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனம் இருக்கட்டும். நம்முடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படட்டும். நம்முடைய வருகை சமீபம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆம் தேவஜனமே, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். இன்றைக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ராஜாக்களை சுயமாக செயல்பட விடாதபடிக்கு தேவன் தன்னுடைய கடிவாளத்தை அவர்களுக்கு போட்டு வைத்திருக்கிறார். சுயமாக செயல்பட்டு தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் விரோதமாக எழும்பி விடாதபடி தேவன் ஒரு கடிவாளத்தை அமைத்து வைத்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். பாருங்க, ராஜாவின் காரியத்தை ஒரு மனிதனுக்கு தெரியப்படுத்துகிறவர் கர்த்தர். தானியேல் ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு ராஜாக்களின் ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். இங்க தானியேல் தன்னை ஒருமையில் சொல்லவில்லை. எனக்கு தெரியப்படுத்ததினால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லல. இங்க எங்களுக்குன்னு சொல்றாரு. இங்க ஒரு கூட்டணி வைக்காரு. என்ன கூட்டணி இது? ஆவிக்குரிய கூட்டணி. ஆனா வெளிப்படுத்தப்பட்டது யாருக்கு? தானியேலுக்கு. பிறகு ஏன் அவர் எங்களுக்கு என்று பன்மையில சொல்லுகிறார்? நான் அடிக்கடி சொல்லுகிறேன் உங்களுக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புள்ளிக்கும் கமாவுக்கும் கூட அர்த்தம் உண்டு. புள்ளியும் கமாவும் கூட அர்த்தத்தோடு இருப்பது. ஆமா, எங்களுக்கு என்று அவர் சொன்னது பின்னாட்களில் வரப்போகிற தீர்க்கதரிசிகளையும் சேர்த்து அவர் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை துணையாக கொண்டு அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் பின்னாட்களில் வருகிற தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்பதினால் எங்களுக்கு என்று தானியேல் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியேல் மூலமாக பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் அதே 2ஆம் அதிகாரத்துல 26, 27, 28 வசனங்களை வாசிங்க. ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், தேவஜனமே, இங்க தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்னும் பெயர் நான் கல்தேயருடைய பெயர்.
அந்த பெயர் இடப்பட்டது. ஆனா அந்த பெயர் நிலைச்சிருக்கல. இன்னைக்கும் தானியல்னா தான் எல்லாருக்கும் தெரியும். இங்க இந்த வாய்க்குள்ள கூட பேர் நுழைய மாட்டேங்குது. பெல்தேஷாத்சார் அப்படிங்கிற பேரு நேபுகாத்நேச்சார் வச்ச பேரு. அந்த பேரு நிலைச்சு நிக்கல. தானியேல் என்னும் பெயர் தான் நிலைச்சு நின்றுச்சு. ஊர்ல உங்களுக்கு 1000 பேர் வைக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அந்த பேர் தான் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அந்த பேரை தான் உங்களுக்கு உயர்த்த போகிறார். அதைத்தான் உங்களுக்கு வழி நடத்த போகிறார். அந்த தானியேல் என்னும் பெயரை கொண்டு தேவன் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இப்ப நீங்க யாரு? நீங்க சாதாரண ஒரு கழிக்கப்பட்ட ஒரு மனுஷன், எனக்கு ஒரு பலனும் இல்லை, எனக்கு ஒரு படைபலம் இல்லை, பணபலம் இல்லைன்னா யோசிக்காதீங்க. நீங்க சாதாரண ஆளு, அட்ரஸ் இல்லாத ஆளு. ஆனா உங்களைத்தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆகிறது. கழிக்கப்பட்ட தானியேல் தான் ராஜாவுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தி காமிச்சான். ஆனா தானியேலை குறிச்ச மகிமை ராஜாவுக்கு தெரியாது. அந்த ராஜாவுக்கு கர்த்தர் தானியேலின் மகிமையை வெளிப்படுத்துகிறார். இங்கே கர்த்தர் பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தது எதற்காக? வரப்போகிற காரியங்களை, அதாவது இன்றைக்கும் இந்த 2026 நடக்க போகிற காரியம் கூட இந்த சொப்பனம் தான். அதெல்லாம் நீங்க வீட்டுல வாசித்துக்கோங்க. தானியேல் புஸ்தகத்தை, தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின புஸ்தகத்தையும் ஒருமித்து நீங்க வாசித்து பாருங்க. ரெண்டும் ஒன்னோடு ஒன்று ஜோடியா இருக்கும். பல வெளிப்பாடுகள், பல மறைபொருள்கள் இந்த 2 புஸ்தகத்துல ஒளிஞ்சு கிடக்கு, மறைஞ்சு கிடக்கு. இங்க தானியேலுக்கு தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அந்த மறைபொருளான சொப்பனத்தை எதிரியான நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் வில்லை இல்லையா, அவன் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. அவனுக்கு இன்னைக்கு நடக்க போற தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொடுக்காரு பாருங்க. அவனுக்கு அர்த்தம் தான் தெரியல. அப்ப கர்த்தர் யாரை கொண்டாயிலும் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். அதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அநேக ராஜாக்கள் கிறிஸ்தவத்தை அழித்து விடுவோம் என்று எழும்பினார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்கள் இப்ப உயிரோடு அல்ல. ஆனா கிறிஸ்தவம், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது அசையாத கண்மலை மேல் கட்டப்பட்டது. மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் இசைவாக கட்டப்பட்டது. அது அவளை ஈஸியா அழிச்சிட முடியாது. இங்க நேபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனத்தை தானியேல் தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி கொடுக்கிறார். சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்றார். நான் உங்களுக்கு சொப்பனத்தை சொன்னேன், நீங்க எனக்கு சொல்லல சொப்பனத்தை. நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கத்தை கேட்டேன், ஒரு சிலர் விளக்கம் சொன்னீங்க. ஓகே, சரிதான். அந்த உங்க பார்வையின்படியும் அது சரிதான். ஆனா எனக்கு வந்தது அரசியல் வெளிப்பாடு. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அரசியல் வெளிப்பாடு தான் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்ட்டு. ஸோ இங்க தானியேலுக்கு அதே அரசியல் வெளிப்பாடு. தானியேலுக்கு தேசத்தை குறித்த வெளிப்பாடு, ராஜாக்களை குறித்த வெளிப்பாடு, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி பாருங்க. ஆமா, சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான விளக்கத்தை. இப்ப நீங்க ஒரு கனவு கண்டிருக்கீங்க, என்கிட்ட வந்து பாஸ்டர் நான் கண்ட கனவு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இது. நீங்க கண்ட கனவுக்கு பாஸ்டர் நான் இன்னென்ன கனவு கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அர்த்தத்தை ஈஸியா எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆவிக்குள்ள இருக்கிறவங்க அர்த்தத்தை சொல்லிடுவாங்க. ஆனா சொப்பனத்தையே சொல்லுங்கன்னா, பாஸ்டர் நான் என்ன சொப்பனம் கண்டேன் எனக்கு சொல்லுங்கன்னா, அநேக ஊழியக்காரங்க மண்டையை பிச்சுக்கிடுவாங்க இல்லையா? ஆனா சில ஊழியக்காரங்க இருக்காங்க, நீங்க கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான வெளிப்பாட்டையும் சொல்லிடுவாங்க இல்லையா? அது இன்றைக்கும் இருக்கிறார்கள். கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிற வெளிப்பாட்டை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் இந்த கடைசி காலத்துல நடக்க போறத. தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தர் மகா பெரியவர். இவ்வளவு பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். நீங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப சின்ன காரியங்க. நீங்களாம் பெரிய காரியத்தை ஒரு நாளும் கேட்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு யோசனையும் வராது. நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் எப்போ என் கஷ்டத்தை போக்குவார், கர்த்தர் எப்போ இந்த வியாதியை விளக்குவார், கர்த்தர் எப்போ எனக்கு சொந்த வீட்டை தருவார், இதைத்தான் கேட்பீங்க. இதுக்கு மிஞ்சி என்னதை கேட்க போறீங்க? ஆனா இங்க நேபுகாத்நேச்சார் கேட்டது மகா பெரிய காரியம், மகா பெரிய வெளிப்பாடு. அதை தானியேல் விளக்கி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
கர்த்தருடைய ஊழியக்காரனால் ஆகாதது எதுவும் இல்லை. ஏனால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா வெளிப்பாட்டையும் தேவன் கொடுப்பார். நம்ம எல்லா வெளிப்பாட்டையும் கொடுத்துருவார். ஒரு மறைபொருள் இருக்காது அவர்களுக்கு. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுப்பார் தேவ ஜனமே. அதனால நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து உங்க குடும்பத்தை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். அப்போ உங்க நன்மையான காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். உங்களை எப்போ ஆசீர்வதிப்பாரு, என்ன செஞ்சு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ற கர்த்தர், இந்த காரியத்தை செய்யாதீங்க, செஞ்சா மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் கேட்கணும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லுவாரு, நல்லது தானே சொல்லணும், செய்யாத, அதை நடத்தாத, இதை செய்யாதுன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த பேச்சை தள்ளி விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்பது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது. ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவான எதையும் கர்த்தர் சொல்ல மாட்டார். அதே போல எந்த தீர்க்கதரிசியும் மேன்மையானவனோ குறைவானவனோ கிடையாது. வசனம் அப்படிதான் இருக்கு. வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 30, 31, 32. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசுமொன்னும் அதன் மார்பும் அதன் புயமும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. தேவஜனமே, சொப்பனத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. சொப்பனத்தை கண்டது நேபுகாத்நேச்சார். அந்த சொப்பனத்தை ஒரு எழுத்து பிசகாம அப்படியே சொல்றார். ராஜா என்ன சொப்பனம் கண்டாரு? ஒரு பெரிய சிலையை பார்க்காரு. ராட்சதமா இருக்கு, பெரிய சிலையா இருக்கு, பெரிய ஹைட், அது ஜெய்ஜாண்டிகா இருக்கு, ஒரு பெரிய சிலை. அந்த சிலை எப்படி இருக்கான்? அது பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை எப்படி வர்ணிக்கார் பாருங்க, எவ்வளவு தெளிவா வர்ணிக்கிறார் பாருங்க. நான் சனிக்கிழமை உங்களுக்கு சொன்னேன் எனக்கு வந்த சொப்பனத்தை. அவ்வளவு தெளிவா ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதன் தலை பசும் பொன்னும் தங்கத்தால் ஆயிருக்கு. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியால செய்யப்பட்டிருக்கு. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்கு. அதன் கால்கள் இரும்பு. அது காலு, 2 காலும் இரும்பு. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிலை. இந்த சிலையத்தான் நேபுகாத்நேச்சார் தரிசனத்துல கண்டார், சொப்பனத்துல. இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்னு அவருக்கு தெரியல. இப்பதான் அவரு கல்தேயருடைய அவ்வளவு சோசியக்காரங்க தீர்க்கதரிசிகளை வரவழைக்கிறார். ஒரு பயலாலையும் சொல்ல முடியல. உடனே உத்தரவு போடுறார், நாளைக்கு இந்த தேசத்துல முழுவதும் ஆளுகை செய்தவன் நேபுகாத்நேச்சார். ஆமா, அவன் பெரிய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி சட்டம் போடுறான், இனிமேல் ஒரு ஜோசியக்காரன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, ஒரு தீர்க்கதரிசி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. எல்லாம் முட்டா பயில்கள், ஏமாத்துறவங்க. ஒருத்தனுக்கும் என் சொப்பனத்தை சொல்ல தெரியல, எல்லாரையும் கொன்று போடுங்கள் அப்படின்னு உத்தரவு. இப்ப தானியேல் யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரு? இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள். இப்ப எல்லா தீர்க்கதரிசியும் கொல்லுன்னு உத்தரவு போட்டா இவங்களையும் கொல்லணும். கர்த்தர் எப்படி அனுமதிப்பாரு? ஒன்று நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் செய்கிற காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுதான். ஒன்று சொப்பனத்தை வெளிப்படுத்த வேண்டும், இன்னொன்று தானியேலை உயர்த்த வேண்டும். தானியேலை அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். அவன் சாதாரண மனுஷனா இருக்கான். இப்ப கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு
ஒரு பெரிய காரியத்தை தேசத்தில் நடக்க பண்ணுவார். நீங்கள் தேசத்தில் எதுவோ நடக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது உங்களுக்காக நடக்கும். ஆமாம், நீங்கள் அதை அற்பமாக எண்ணாதீங்க. நான் அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கேன் இல்லையா, என் பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, எக்ஸாம்னா கூட போக மாட்டாங்க. முதல் மகாராஷ்டிராவில், நாங்கள் பாம்பேல இருக்கோம் இல்லையா, மகாராஷ்டிராவில் ஹிந்தி மராட்டி எக்ஸாம், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். ஆனால் என் பிள்ளைகளுக்காக அரசாங்கம் வியாழக்கிழமையாக மாற்றியது. ஆமாம், என் 2 பிள்ளைகளுக்காக ஞாயிற்றுக்கிழமை எழுத வேண்டிய மராட்டி எக்ஸாம் மகாராஷ்டிராவில், நீங்கள் வேணால் மகாராஷ்டிராவில் போய் விசாரிச்சுக்கோங்க, கெசட்டில் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை எழுத வேண்டிய எக்ஸாமை வியாழக்கிழமையாக மாற்றி கொடுத்தார். சரி, இந்த நெட்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் எழுதுறது. அந்த எக்ஸாம் மகாராஷ்டிராவில் மட்டும். இப்போ நெட் எழுதுனாங்களே ப்ரொஃபஸருக்காக, என் பிள்ளைங்க 2 பேரும் ப்ரொஃபஸர். இந்த 2 ப்ரொஃபஸரும் ப்ரொஃபஸர் ஆகுறதுக்காக நெட்டு என்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த அரசாங்க எக்ஸாம் எல்லாம் பெரும்பாலும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஆனால் என் பிள்ளைகள் எழுதும்போது முதல் முறையாக அது வியாழக்கிழமைக்கு மாற்றப்பட்டது. ஆமாம், என் பிள்ளைங்க வியாழக்கிழமை நெட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. தேவஜனமே, உங்களுக்காக தேசத்தை மாற்றுகிறவர், ராஜாக்களை மாற்றுகிறவர், சூரியனை ஸ்தம்பிக்க பண்ணுகிறவர், சூரியனை ரிவர்ஸ்ல சுத்த வைக்கிறவர், அவர் சூப்பர் நேச்சுரல் காட் ஜீசஸ். அவருடைய நாமம் இயேசு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம். அவரை கூடவே வச்சுக்கிட்டு காய்ச்சலுக்கும் சளிக்கும் பயந்துக்கிட்டு, கடனுக்கும் தலைவலிக்கும் பயந்துக்கிட்டு, வெக்கமா இல்லை? எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஒருவனும் உன்னை ஏமாற்ற முடியாது. ஆமா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல அவர் உன்னோடும் இருப்பார். என்னோடு இருப்பது போல அவர் உன்னோடும் இருப்பார். நீ அவரை விசுவாசி. தொடர்ந்து இந்த ரகசியம் பெருசு. இந்த வெண்கல சிலையை குறித்த ரகசியமும் நம்முடைய அரசியல் குறித்த ரகசியமும் நான் வியாழக்கிழமை வருகையின் சத்தியத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் தொடங்கியிருக்கோம், பைபிள் ஸ்டடி மாதிரி. ஆனால் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது நமக்கு நேரம் இல்லை, ஃபுல்லாக சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இப்போ. இல்லைன்னா நாளைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன் இதை. ஏன்னா இது அரசியல் சம்மந்தப்பட்ட சத்தியம், ஏன்னா ராஜாக்கள் சம்மந்தப்பட்ட சத்தியம். இந்த சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், புள்ளி கமா கூட மாறாமல். அது அப்படியே நடக்கும், நடந்தே தீரும். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. நமக்கு நேரமின்மையினால நான் இதோட முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூட்டியை நம்ம தொடர்வோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டிலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும், தீமைக்கு எதுவாக மாறிடக்கூடாது. அதுக்காக நல்ல சோம் பண்ணுங்க. அதுக்கு அந்த 10 கை ரொம்ப முக்கியம். அடிமைக்கு சொப்பனத்தில் காட்டப்பட்ட 10 கை, இந்த 10 கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கையே வந்து சப்போர்ட் பண்ணட்டும். இந்த கையே வந்து சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, சுத்தியலும் அருவாளுமா வந்து அதெல்லாம் நல்ல அறுவடை செய்வதும் பாதுகாப்பதும், அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆமாம், எனக்கு ஏவப்படுற காரியம் அவரோட கர்த்தருக்கும் சித்தம் அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லாதபடிக்கு வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம், வேற யாரும் உள்ள வந்துட வேண்டாம். வேற யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடும் வட மாநிலங்களைப் போல சுக்குநூறாக உடைக்கப்படும். மறந்துடாதீங்க. ஸோ ஜெபம் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன், இது அரசியலுக்காக சொல்லவில்லை. சொல்லுவது ஜெபம் பண்ணுவதற்காக. நமக்கு அரசியல் வேண்டாம், ஆனால் பைபிளில் நிறைய அரசியல் இருக்கு, அரசியல் பேசப்படுகிறது. நாம் அதற்காக ஜெபிப்போம். வருகிற 10 பேர் நல்லவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், போதை பழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பவர்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவங்களா அப்படிப்பட்ட நல்லவர்களாகவே இணையட்டும். இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கட்டும். கர்த்தர் வருகிற முதலமைச்சரோடு கூட இருக்கட்டும், அவர் மந்திரி சபையோடு கூட இருக்கட்டும். வருகிற எல்லா மந்திரிகளும் உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும். ஒரு ஏமாத்துக்காரன் கூட வேண்டாம். ஆமாம், ஒரு ஃப்ராடு பண்ணுறவனும் வேண்டாம். உண்மையானவர்களை கர்த்தர் தந்து தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும். பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ண போகிற அந்த 10 பேரும் உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும். யாரும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க வேண்டாம். 70 வருஷம் ஆச்சு, 70 வருஷத்துக்கு மேல் ஆயிட்டு சுதந்திரம் வாங்கி இன்னும் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடையவில்லை. ஸோ இன்னும் சீக்கிரத்தில்
தேசம் செழிப்பாகணும், ஆசீர்வாதமாகணும், ஜனங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும். அதற்கேற்ற தலைவரை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று நம்புவோம். அவர்கள் நல்லாட்சி செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தரட்டும். நல்லாட்சியில வாழ நமக்கும் கர்த்தர் கிருபை செய்யட்டும். அந்த நேபுகாத் நேச்சார் கொண்ட சொப்பனத்தை விளக்கிய தானியலை போல இன்றைக்கு அநேக தானியல்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் தானியல் எங்களுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தினார்னு பன்மையில சொன்னார். தானியலாகிய எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லல. ஏற்கனவே இன்னும் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவ்வளவுதான். உலகத்தில் இருக்க எல்லாத்திலும் நான் தான் சிறந்தவன் என்பதற்காக வெளிப்படுத்தவில்லை. தேசத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டும், அதற்காக வெளிப்படுத்தப்பட்டது. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ ஜெபிங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்தவம் அழிஞ்சிருமோ, சுவிசேஷம் சொல்ல முடியாதோ, அப்பெல்லாம் பயப்படாதீங்க. அது எவனாலேயும் முடியாது. சுவிசேஷத்தை தடுக்க எவனும் பிறக்கல, எவனாலேயும் முடியாது தடுக்க. ஆமா, சபைகளை உடைக்கலாம், ஆத்துமாக்களை கொள்ளலாம், ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதை தடுப்பதற்கு ஒருவனும் பிறக்கவில்லை. எங்கள் அன்பின் பரம பிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை விதைத்து கொண்டே வருகிறோம். விதைக்கப்படுகிற விதைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகால ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்க. இந்த சத்திய வார்த்தையின் விளக்கங்கள் உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் விளங்கட்டும். மறைபொருள்களை வெளிப்படுத்தி கொடுங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிற பாரத்தை கொடுங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை கொடுங்க. ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபதாங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்கேற்ற, இந்த அதிகாலை ஜபத்துக்கேற்ற ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிடைக்க பண்ணுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அலேலியா சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்தவர்கள் நீங்கள்லாம். ஆமா, நீங்கள்லாம் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். எதுக்கும் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யுவர் ஃபேமிலிஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.